அரசியல் கூட்டங்களுக்கு பாதுகாப்பு முக்கியம் என்பதை கரூர் துயர சம்பவம் நினைவுபடுத்தியுள்ளதாக பல்வேறு கட்சித் தலைவர்கள் தெரிவித்துள்ளனர். கரூரில் நடைபெற்ற துயர சம்பவத்தை அரசியல் கட்சித் தலைவர்கள் நேரில் சென்று பார்வையிட்டதோடு உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்து வருகின்றனர். கரூர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றவர்களை சந்தித்து நலம் விசாரித்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், கரூர் சம்பவத்தில் தமிழக அரசு எடுத்த நடவடிக்கை சரியானதுதான் என்று கூறினார். இது ரெண்டையுமே எது சரி தவறுன்னு ஆய்வு செய்யறதில்லை. இழப்பு தான், இறந்தது தான். இனி வரும் காலங்களில் இது போல தவறுகள் நடக்காம கவனமாக இருக்கிறது தான் சரியா இருக்கும். இப்போ இது நடந்து முடிஞ்சிருச்சு, இப்போ போய் அதை பேசி அது எப்படி பார்த்தாலும் அது வழியாக தான் இருக்கும். கரூர் சென்று சென்னை திரும்பிய தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தமிழ்நாட்டில் அரசியல் கட்சி கூட்டத்தில் உயிர் பலி ஏற்பட்டது இதுவே முதல் முறை என்றும், விஜய் பாதுகாப்புக்கு பவுன்சர்கள் உள்ளனர், ஆனால் நம்பி வந்த தொண்டர்களுக்கு என்ன பாதுகாப்பு என்றும் கேள்வி எழுப்பினார். இவ்வளவு பெரிய உயிர் சேதம் இதான் ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்நாட்டுல நடக்குது. அப்ப நிச்சயமாக இது உலக கவனத்தை இன்னைக்கு கரூர் பக்கம் திருப்பி இருக்கிறது. இது உண்மையிலே ஒரு அபாயகரமான ஒரு நிகழ்வா நான் பாக்குறேன். இது நல்லதில்லை நாட்டுக்கும் சரி மக்களுக்கும் நல்ல அவேர்னஸ் வரணும், விழிப்புணர்வு வரணும். எங்க குழந்தைங்களை கூட்டு போகணும், பெண்கள் எங்க போகணும் அப்படின்றதுல அவங்களும் புரிதல் வேணுங்க. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு நான் விஜய் கிட்ட கூட சொல்லியிருக்கேன், விஜய்க்கே அட்வைஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பாதுகாப்பு மேல 4 பவுன்சர்ஸ் நிக்கிறாங்க, உங்களை தேடி வர அந்த தொண்டர்களுக்கு நீங்க என்ன பாதுகாப்பு ஏற்படுத்தினீங்க? இதேபோல் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த சசிகலா, கரூர் துயர சம்பவம் குறித்து நேர்மையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தினார். என்னை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசு ஏஜென்சியை வச்சு விசாரிச்சாதான் அது நல்லா இருக்கும். உண்மை தெரிய வரும். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய நாடாளுமன்ற உறுப்பினர் நவாஸ் கனி, கரூர் துயர சம்பவம் குறித்து விசாரணை ஆணையத்தின் அறிக்கை கிடைத்தவுடன் தமிழக அரசு அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கும் என நம்புவதாக கூறினார். அதுக்கு ஒரு தனி நபர் விசாரணை கமிஷனை தமிழ்நாடு முதலமைச்சர் தமிழக அரசு அமைச்சிருக்காங்க. அந்த அறிக்கை வந்தவொன்னதான் யார் பொறுப்பு அப்படிங்கிறத பார்த்து